ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஜூஸியான சாஃப்டான காலா ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்வீட் இல்லாத கோவா எடுத்துக்கணும். 200 கிராம் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இதை ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கலாம். இது கூட மில்க் பவுட்ரு 50 கிராம் சேர்த்துருக்கேன். 6 டீஸ்பூன் ரவா, 6 டீஸ்பூன் மைதா மாவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஜாவித்ரி 1 2 ஏலக்காவும் 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு 2 இல்லை 3 டீஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி லைட்டாக சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதில் ஒரு 10 பாதாம் நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்தாச்சு. ரோஸ் எசன்ஸ் ஒரு 3 சொட்டு இல்லை 4 சொட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த ஜாமுனில் நம்ம உள்ளே கொஞ்சமாக எடுத்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதனால தான் இது தனியாக மிக்ஸ் பண்ணுறோம். தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டு பண்ணிக்கோங்க. லைட்டாக நடுவில் இந்த மாதிரி குழி பண்ணிக்கலாம். அப்படியே மடித்து கொஞ்சம் அழுத்தின மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1.5 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க பாகு காய்ச்சறதுக்கு. நல்லா கொதிக்கட்டும். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் பால் சேர்த்துருக்கேன். சர்க்கரையில் இருக்க அழுக்கெல்லாம் ஓரமாக வந்துடும். இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக எண்ணெய் காய வச்சு நம்ம உருட்டி வச்சதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. சர்க்கரை பாகு ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல. ஒரு 5 இல்லைனா ஒரு 6-7 நிமிஷம் கொதிச்சா போதும். அப்படியே லைட்டாக திருப்பி போட்டுடலாம். இந்த ஜாமுன் ரொம்ப நல்லா ப்ரௌன் ஆகணும். இப்போ சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். இதே மாதிரியே மீதி இருக்கிறதையும் போட்டுடலாம். 200 கிராம் கோவாக்கு
16 ஜாமுன் வரும். இதையும் வந்து சேர்த்துடலாம். இந்த ஜாமுன் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஹவர்ஸ் வந்து ஊறிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. 5 ஹவர்ஸ் ஆகிடுச்சி. எவ்வளோ சூப்பராக வந்து நல்லா வந்து ஊறிருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.